கேட்கிறோம், எங்க உரிமையை நாங்க கேட்கிறோம், எங்க உரிமையை நாங்க கேட்கிறோம், உரிமையை நாங்க. ஓகே गाइस, இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தான் இப்போ வந்துட்டு இருக்கோம். ரேப்பர்ஸ்க்கும் நம்ம கூட வந்திருக்காங்க. தொழிலை வந்து தனியார் போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களோட தொழில் கலைஞர்கள் நாங்களும் கலந்துருக்கோம். ஓகே, அதனால நம்ம வந்து போய் பேச போகிறோம். நார்மலாக நம்ம பேச போகிறது இல்லை. நார்மலாக அவங்க பேசினா வந்து சிலதெல்லாம் அவங்க வந்து போற வச்சுருவாங்க. ஆனால் ரேப்பர்ஸ்னால நம்ம பாட்டாக அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. பாட்டு மூலிமா நம்மளோட தூய்மை பணியாளர்களை பற்றி அவங்க வந்து எப்படி அந்த போராட்டத்தை எல்லாம் என்னென்ன பண்ணணும், நம்ம நாட்டில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, ஓகே அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணணும். அவங்க வந்து நல்லா இருந்தால் மட்டும் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அவங்க தான் நம்ம நாட்டு, நம்ம தெரு, அப்புறம் வந்து ஏரியா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது அவங்க மட்டும்தான். அவங்க க்ளீன் பண்ண மட்டும் தான் நம்ம வந்து சந்தோஷமாக நம்ம வீட்டில் நம்ம இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம குப்பையில் வாழ்ந்துக்கிட்டு நாற்றத்தில் வாழ்ந்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்துருக்க முடியும். அவங்க நம்ம இருக்கிறனால தான் நம்ம இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக நம்ம சுற்றுறோம், ஃப்ரீயாக நம்ம வந்து ரோட்டில் போகிறோம், வீட்டில் நம்ம நிம்மதியாக தூங்குறோம். ரேப்பர் சார்பாக இன்றைக்கி வந்து கிளம்பிட்டு இருக்கோம். நேற்று ஒரு 2-3 பேர் வந்துருந்தாங்க, தனித்தனியாக வந்தாங்க. இன்றைக்கி வந்து மொத்தமாக சேர்த்து வந்திருக்கோம், அவ்வளோதான். நான் வந்து வீடியோவில் நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். நாங்கள் வந்து இதே மாதிரி எங்களை மாதிரி எல்லாரும் சப்போர்ட் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நைட்டு போஸ்ட் ஆகும். நாளைக்கு வாங்க, கூட இருந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து அந்த தூய்மை பணியாளருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம இதை வந்து வெற்றி பெற முடியும். நல்லாச்சு கெட்டாச்சு சொல்லி சொல்லி என்னாச்சு? ஆளுங்கட்சி எதிர்கட்சி எங்க வாழ்க்கை வீணா போச்சு. அட உங்களை தான் நம்பினோம். ஓட்டு போட ரோட்டுல ஓட்டு போட்டதால அடிமையா தான் வாடுறோம் இந்த நாட்டுல. என்ன சொல்ல ஏது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. தனியாலா போவதற்கு 10 காரு எதுக்குடா? 7 வப்பாட்டி வச்சிருந்தும் 5 வீடு உனக்குடா. சோறு போட்ட விவசாயம் நீ மிதிக்கிற, சோறு போடாத மிருகத்தை ஏண்டா மதிக்கிற? வேணுண்டா தமிழ்நாடு, அதை விட்டு விடு உயிரோடு, இல்லைன்னா நம்ம எல்லாம் சுடுகாடு. 2 நாட்களின் சுதந்திர தினம் பாவம் அரசாங்கம் கிட்ட மாட்டின்னு தவிக்குது இந்த ஜனம். பல ஆண்டுகள் நடக்கின்ற நாடகம் முடிவின வந்துட்ட சிலர் பாட்டைக்கு மாறிடும். அதை மினமென பிரித்தது மாறியும் அதை ஒளிப்பொண்ணு தோன்றிய திராவிடம். இந்த நாள் வரை தொடருக்கு சாத்திக்கும் அதை தட்டி கேட்க வர மாட்டாங்க ஓர் இனம். இனிமே நம்ம பாய் பேசுறோம். இப்ப எல்லாம் கேஸ்டிங்க யார் பாக்குறா என்ன ப்ரோ? டிவில ஆட் தினமும் கேஸ் பேட்டரி நீ பல ஓடுது க்ரோ. ரோட்டுல நடந்தா கூட சூகரிக்குது, அதை கலட்டிட்டு வர சைக்கோ. வளர்ந்தா ஓ வயிறறியோ என்ன பிள்ளை குடி செலுத்தல் தினமும் வளர்ச்சா வருவன் மேல, அதை விட்டு அடுத்தவன் பேரில வாழ்ற நீ சொன்னசாதி பிரைட் பேசுற தெரியல உழைக்கல. நம்மளா நம்ம சொசைட்டில வேறையா, நம்ம இந்த சமுதாயத்தில் வேறையா? ஆனா சமுதாயம் நம்ம எப்படி பாக்குது? நம்ம அவங்களோட கீழையா? இல்ல, நம்ம வேர்வை சிந்தினால் தானே அவர்களால் சாப்பிட முடியும். போடு. எப்படி ஒரு நாணயத்தில் 2 பக்கம் உள்ளதோ, தலை என்று பூ ஒன்று இருக்கிறதோ, தலை அவர்களாய் பூ நம்மாய் என்னைக்கும் பூதான் தலைமையில் இருக்கும். போடு போடு. இரு பக்கம் அடையாளம், அதில் ஒரு முகம் நான் மரியாதை வெல்லும். பொழுது வழிகள் என் வார்த்தைகளை சொல்லும். பூவாக பிறந்தாலும் தலைமையிலே நான் நமதும். நாணயத்தில் 2 பக்கம் அடையாளம், ஆனால் ஒரு முகம் நான் மரியாதை வெல்லும். பொழுது வழிகள் என் வார்த்தைகளை சொல்லும். பூவாக பிறந்தாலும் தலைமையிலே தானே அவரும். சுத்தி முத்தி பாருடா தீய முன்னை சுத்தி, தெய்வங்கள் 1000 பாடு நம்மளை பத்தி. தலை வைத்தவர்கள் தெய்வங்களை பத்தி அவர்கள் நடந்து போகும் வழியில, ஒதுக்கப்பட்ட வழியில இருந்தாலும் உதவி செய்வார்கள். அந்த தெருவில் படித்தவனுக்கு மனசுல வெள்ள சண்டைக்கு மறிவில்லை. பல கட்சிகள் கண்டுவிட்டும் மனசாட்சிங்க கனவில்லை. ஒரு பணத்தின் விலையில் வருடங்கள் மாற மாற விலைவாசிகள் தான் ஏற ஏற ரேட்டு எல்லாம் 2 மடங்காய் போச்சு. பெட்ரோல் விலை இப்ப 100 தானே தாண்டியாச்சு. தேர்தல் வரும்போது போட்ட நோடு மேடு பண்ணோம். இப்ப பார்க்கும் போது தேர்தல் இப்ப வந்துடுச்சு. எவ்வளவு ரூபாய் எந்த கட்சி? கையில தான் மைய வச்சு வாயில தான் பொய்ய வச்சு 5 வருஷம் ஆளுங்கட்சி எப்படியாச்சும் ஜெயிச்சா போதும். பதவி வந்ததோ பணமும் பெருகுது. மாட மாளிகள் கோபுரங்கள் பல மடங்கா இங்க பெருகுது. ஆனா சாமானியனின் ரேஷன் அரிசி தரத்தை யாருதான் உயர்த்துவது? களவுகள் கலவிகள் செய்கிற எதற்கு உனக்கு காவி வண்ணம்? களவுகள் கலவிகள் செய்கிற எதற்கு உனக்கு காவி வண்ணம்?
தண்ணீர் பந்தலில் கற்று சின்னம் பிற தாகம் தீர்ப்பதா உனது எண்ணம் எப்படி தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க எல்லா தண்ணீர் பந்தல பாத்துருக்கீங்களா? தண்ணீர் பந்தல்ல பிஜேபி எல்லா கட்சியும் தான் சொல்றேன். தண்ணீர் பந்தல் எதுக்கு சின்னம்? தாகத்திற்கு அவங்க வச்சிருக்க தாகம் திக்க வச்சிருக்க அங்கே தான் கட்சி சின்னம். எத்தனையானவ குலைகள் இந்த ஜாதி மதம் என்ற புயலில், எத்தனையானவ குலைகள் இந்த ஜாதி மதம் என்ற புயலில், எத்தனை கனவு கிளைகள் இந்த தமிழ் மனத்தின் கிளையில், வருடங்கள் மாதம் மாதம் வாசிகள் கிளைக்கிற ரெட்டிகளாகி போட்டு மனக கூட்டியாச்சு பெட்ரோல் விலைக்கு போட்டு தானே கூட்டிய எவ்வளவு ரூபாய் எந்த கட்சி இரண்டாம் பஞ்சம் இரண்டாம் பஞ்சம் எப்படியாச்சு செஞ்ச போதும் 5 லட்ச ஆளுங்க எப்படியாச்சு செஞ்ச போதும் 5 லட்ச ஆளுங்க எங்களப்போ போட்ட ரோடு வேணும்தான் பார்க்கும் போது எங்களப்போ போட்ட ரோடு பார்க்கும் போது வேண்டாம் பார்க்கும் போது வேணும்தான் பார்க்கும் போது பலமுறை தலைமுறை செய்கிற எதற்கு முன்னே காப்பி பண்ணோம் பலமுறை தலைமுறை செய்கிற எதற்கு முன்னே காப்பி பண்ணோம் கண்ணீர் பந்தலே கட்டி பண்ணோம் சொல்லி வாடா சமத்துவம் தாண்டா இங்கு தோலா சரியில்லா தூக்கி போட்டுடா சாதி அரசியல வேட்டையாடுடா சமமாக பார்க்கிறவனுக்கு கையை தூக்கி நீ ஓட்டு போடுடா அம்பேத்கர் போட்ட சட்டங்களை கேட்டுக்கொண்டு நீ பூச்சி எழுப்புடா வச்சி இடத்துல மகிழ்ச்சி இருக்கணும் பூச்சி பண்ணவெல்லாம் ஒழிஞ்சு போகணும் வச்சி எல்லாத்தையும் மேல வந்துடா நீ ஒன்றும் இங்கு நடக்காது சாதி மங்கட்டும் இங்க பொங்கட்டும் தூக்கத்திலிருந்து நீ இருந்திரு துன்பத்தை தங்கிட இயக்கத்தை போக்கிட அனைவரும் இங்கே வலிமையாகணும் வெள்ள கட்ட மேல போட்டு போட்ட தலை மேல போட்டு நீ கேடு உரிமை கேட்டு முன்னாடி போகணும் பையனை உங்களுக்கு தெரிஞ்சு போடணும் டிஜிக்கு வைத்தார் 100 புள்ளி திருவினைக்கு தூக்கி வைத்த கொல்லி சொத்திருமையை பெற்று கூட்ட பெரியார் ஓயாதே ஓயாதே மனிதா ஒரு நாளும் மாறாதே மனிதா காலங்கள் போனாலும் நம் கண்ணீரும் மாறாதே மனிதா ஆனது ஆச்சு போனது போச்சு எல்லாம் இங்கே மாநாட்டில் ரத்த கலவரம் ஆச்சு எல்லாம் இங்கே மயிரா போச்சு ஓயாதே ஓயாதே மனிதா ஒரு நாளும் மாறாதே மனிதா காலங்கள் போனாலும் நம் கண்ணீரும் மாறாதே மனிதா மக்களாட்சி இங்கு மன்னராட்சி ஆனாலும் அதிகாரம் மடுக்கு முறை அதிகமாகி போனாலும் வெள்ள சட்ட உன்னை கேள்வி நானும் கேட்கிறேன் தகை சட்ட எனக்கு தடுக்க நீயும் பாக்குறேன் கூட இப்போ வியாபாரமா ஆகுற எவனான கேள்வி கேட்டா என்ன சாதனை கேட்கிற 5 வயசு பொண்ணை கற்பழிச்சா உனக்கு என்ன சாதி பெயர சொல்லி கழுத்தமிழ்ச்சா உனக்கு என்ன தீண்டாமை கொண்டு இங்கு திணிக்கப்பட்டா உனக்கு என்ன தீண்டாதினே கோவில ஒதுக்கப்பட்டா உனக்கு என்ன வறுமை மார்களில் அடிக்கப்பட்டா உனக்கு என்ன இருட்டினில் வாழும் வாழ்க்கை முடிந்து போனா உனக்கு என்ன மண்ணெண்ண வெப்பெண்ண கடலெண்ண விளக்கெண்ணா எக்கேடு கெட்டாதானா உனக்கு என்ன கொண்டிருந்த போதே என் வீட்டை வேட்டையாடியதாறு பண்ண பூக்கள் பூத்து கொண்டிருக்கையிலே அதன் மேலே குடிக்கு வீசியதாறு வேட்டையாடி உணவு கொள்ளும் கூட்டத்தை வறுமையின் விளிம்புக்கு இழுத்ததார் உன் சாட்டை எடுத்து என் கருமையில் அறுத்திட கிளம்பிடும் பாரு தாளகதி தும் தும் தாளகதி தும் தும் தாளகதி 20 40 60 அகதிகளாக அலைஞ்சிடுமே 3 மழைகளும் கூரை கலந்திட கரங்கள் ஓன்றுது தாளகதி நீ போட்ட வேலையை நான் ஓடிட அவர்களும் ஆடிடும் தாளகதி 3 மழைகளும்
சிங்கார சென்னைக்கு நாங்க தாங்க பூர்வீகம், தூய்மை பணிகளனா சென்னை ஃபுல்லா நாரிடும். சிங்கார சென்னைக்கு நாங்க தாங்க பூர்வீகம், தூய்மை பணிகளனா சென்னை ஃபுல்லா நாரிடும். கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் பிரைவேட் கிட்ட குடுக்குற, கேள்வி கேட்டாக்கா போலீஸ் விட்டு மிரட்டுற. சமத்துவம்னு நடிக்கிற எங்க வேலையை தான் புடுங்குற, நீ பண்றதெல்லாம் சரியில்லை சோ போராட்டத்துல இறங்குற. சிங்கார சென்னைக்கு நாங்க தாங்க பூர்வீகம், தூய்மை பணிகளனா சென்னை ஃபுல்லா நாரிடும். சிங்கார சென்னைக்கு நாங்க தாங்க பூர்வீகம், தூய்மை பணிகளனா சென்னை ஃபுல்லா நாரிடும். You're not my league anymore. Actually, you're not in any league. துரோகம் நம்ம இனத்தோட சாபம். அரசியல்ல இதெல்லாம்